விருதுநகர் மாவட்டத்தின் நீண்ட கால கனவு திட்டமான அழகர் அணை திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக வேட்பாளர் வி.ஜி. கணேசன் வாக்குறுதி அளித்துள்ளார். விருதுநகர் நகராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளில் நேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் வி.ஜி. கணேசன், திருவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு பகுதியில் அமைய வேண்டிய அழகர் அணை திட்டம் நிறைவேற்றப்பட்டால் சுமார் 30 TMC தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். இந்த அணை மூலம் விருதுநகர் மட்டுமல்லாது சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களில் சுமார் 2.50 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். அச்சன்கோவில் பம்பை ஆற்றில் வீணாக கடலில் கலக்கும் 250 TMC நீரை மறித்து தென் மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்ய போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும். பிரச்சாரத்தின் போது அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். மக்கள் குறைகளை கேட்டறிந்த வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பதாக உறுதியளித்தார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மோடிஜி, அவர்களுடைய அமமுகவினுடைய செயலாளர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர் வாக்கு சேகரிக்க உங்களை நாடி உங்கள் இல்லம் தேடி இருதரம் கூட்டி உங்கள் முன்னாலே வந்து நிற்கின்றார். இந்த உசிலம்பட்டி பகுதியிலே இந்த உசிலம்பட்டி பகுதியிலே குடிநீர் வசதி மிகவும் மோசமாக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். குடிநீர் வசதி இங்கு மட்டுமல்ல, நகர்பகுதிகளிலுமே குடிநீர் வசதி மிகவும் மோசமாக இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு வாரம் 8 நாளைக்கு ஒரு முறைதான் நல்ல தண்ணி வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ரேஷன் கடை இங்கு இல்ல, பகுதி நேர கடையாக இருப்பதாக அறிவித்திருக்கிறார். அந்த பகுதி நேர கடையை நிரந்தர கடையாக கண்டிப்பாக தரம் உயர்த்தப்பட்டு ஒரு நிரந்தர ரேஷன் கடை அங்கே அமைத்து தருவதற்கு கண்டிப்பான முறையில் என்னுடைய முயற்சிகள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த நீர்த்தேக்க தொட்டி இங்கே இல்லை, அந்த வசதி இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக வந்தவுடன் எல்லா வசதிகளையுமே சொன்னவுடனே நீர்த்தேக்க தொட்டி சொல்லியிருக்கிறார்கள். அதே போக அந்த மல்லிகை தெருவில் கால்வாய் வசதி, வரதராஜ பெருமாள் கோவிலில் அந்த மோட்ச தீப விளக்கம் ஏற்றுவதற்கு விளக்கு தூண் இல்லதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை கண்டிப்பாக அந்த விளக்கு தூண் கண்டிப்பாக அமைத்து கொடுப்பதற்கு என் முழு